சென்னைக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு பயங்கர கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம இன்டர்வியூல நிறைய பேசியிருக்கிறோம். இப்ப நீங்க தொடர்ந்து நியூஸ் பாத்தீங்களா? திருச்செந்தூர் வந்து அடுத்தடுத்து நிறைய அதிசயங்களை வந்து குடுத்துக்கிட்டே இருக்கு. தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி. அத பத்தி நீங்க கேட்கும் போதோ இல்ல பார்க்கும் போதோ எப்படி தோணுது உங்களுக்கு? மேடம், எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் மட்டும் கிடையாது. நான் என்ன ஒரு கேள்வி முன் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிசயங்கள் வந்து எங்கேயுமே நடந்தது இல்லையா? இல்ல எங்கேயுமே நடக்கிறது இல்லையா? இல்ல வந்து நம்ம கண்ணுல வந்து மக்கள் கண்ணுக்கு மக்களோட பார்வைக்கு வந்து தென்படுறது இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா திருச்செந்தூர் நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போ 2016, 12, 13, 14 நீங்க முன்ன வருஷங்கள் எல்லாம் நீங்க போனீங்கன்னா திருச்செந்தூருக்கும் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீனஸா இருக்கும். போறதுக்கும் சரி, நம்ம முருகனை பாக்குறதுக்கும் சரி. இது எப்போ நம்ம திருச்செந்தூர் வந்து நம்ம ஜோதிட ரீதியாவும் சரி, அஸ்ட்ராலஜி ரீதியாவும் சரி, எப்போ நிறைய வந்துட்டு இருக்கும் பொழுது வந்து மக்கள் அதிகமா சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து இடையூறு ஆரம்பிச்சிச்சு. சோ இது ட்ரெண்டிங் ஆக ஆக நிறைய பேர், நானும் பேசுறேன், நிறைய பேர் பேசுறதுனால இது வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டே இருக்கிறதுனால வந்து இப்போ எது ஒரு சின்ன விஷயம் அங்க திருச்செந்தூர் கடல்ல நடந்தாலும் அதை வந்து ரொம்ப நம்ம ஒரு அதிர்ச்சியாவும் ஒரு ஆச்சரியமாவும் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல நிறைய தடயங்கள் வந்து முருகர் ரூபமா நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். செய்தியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, பழனியிலும் நடக்குது, திருத்தணியிலும் நடக்குது. எல்லாரோட முருகரோட திருத்தலங்கள் எல்லா இடத்துலயும் அதிசயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து அதை வந்து சரியா ட்ரெண்ட் பண்றது கிடையாது. இப்போ இந்த கடல்ல வந்து நிறைய ஒரு சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இது வந்து நமக்கு வந்து இது எத்தனை வருஷம், இது எப்போ கடந்த கலியுகத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்குதா, இல்ல வந்து இது எதனால, இல்ல இப்போ வந்து புயல் சில இயற்கை சீற்றங்களால வந்து அடிச்சுட்டு போய் கடல்ல விழுந்திருக்கான்னு கூட நமக்கு சரியா தெரியல. அந்த ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகர் இருக்காரு, இல்ல என் பிரச்சனை தீரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து அவங்களுக்கான ஒரு பதிலா இருக்கும். நான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, முருகன் வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. சோ இந்த திருச்செந்தூர்ல நிறைய நம்ம விஷயம் நடக்கிறதால நமக்கு தெரியும், மக்களுக்கு நமக்கு வந்து தெரியப்படும். என்னடா முருகர் வந்து அதிசயமா நடத்திட்டு இருக்காரு, அப்ப முருகர் உண்மையாலே இருக்காரா, சில பக்தர்களுக்கு வந்து மனசுல ஆழமா பதியும். சோ அதனாலதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். இப்போ வந்து நம்ம அந்த கல்வெட்டுகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ அந்த கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீர்த்தங்களுடைய பெயர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது. நிறைய தீர்த்தங்கள் வந்து கடல்களோட அரிப்புனால அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த பத்தின விஷயங்கள் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அது ஏதாவது தேடி பாத்தீங்களா? இல்ல, இந்த கல்வெட்டுகள் பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, இது வந்து நம்ம முழுசா வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இது சில பல பரிசோதனை எல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கு, இது எப்போ கிடைச்சிருக்கு, இது வந்து நம்ம டீட்டெயிலா சொன்னாதான் நமக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து உன்னிப்பா அதை கவனிச்சு இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம விஷயங்கள் வந்து கேதர் பண்ணவே முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் முன்பதிவுல சொன்ன மாதிரிதான் நம்ம ஆல்ரெடி நேர்காணல் நிறைய கொடுத்துருக்கோம். திருச்செந்தூர் வந்து சில விஷயங்கள் ஓப்பன் அப்பா நம்ம சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் வந்து அங்க வியாபார ஸ்தலமா தான் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், முருகரோட திருத்தலங்கள்ல வந்து திருச்செந்தூருங்கிறது நான் சொல்லல, நீங்க சொல்லல, இது மக்கள் முருக பக்தர்கள் நிறைய பேர் வந்து செய்திகளாகவும் நிறைய பேர் வந்து பதிவுகளும் இட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப இடியூரா இருக்கு. அதனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட இவங்க வந்து கடல் சீற்றமாகவோ, கடல் இப்ப நீங்க ஒரு செய்தியில வந்து நீங்க பாத்துருக்கலாம், கடல் வந்து உள்வாங்கி இருக்கு ரொம்பவே. இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாவும் நம்ம பாக்குறோம். இல்ல முருகன் வந்து கோபமா இருக்காரா, முருகன் வந்து கோபமா இருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறியே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, சின்ன விஷயமா கூட இவங்க ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு சிலை, இப்ப நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு சிலை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இப்ப பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, நார்மல் டேஸ் விட இப்ப நம்ம போய் பார்ப்போம், திருச்செந்தூர்ல அது அடிக்கடி நமக்கு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கு, அப்ப முருகன் வந்து திருச்செந்தூர்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமா சேர ஆரம்பிப்பாங்க. சோ மக்கள் அதிகமா சேரும் போது வந்து அங்க வியாபாரம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வியாபாரம் அதிகரிக்கும் போது என்னன்னா, பக்தர்களுக்கு வந்து இடையூறு ஏற்படும். இந்த பொது தரிசனமா இருக்கட்டும், இல்ல வந்து சிறப்பு தரிசனமா இருக்கட்டும், போறதுக்கும் வரத்துக்கும் நிறைய பேர் நான் முன்பதிவுல சொன்ன மாதிரி இன்னைக்கும் ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த முருகனோட அதிசயம் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நம்ம கோயிலையும் நடந்திருக்கு. நான் இப்போ இடையில வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தேன், ஒரு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அங்க ஒரு வேற விஷயமா நான் வந்து போயிருந்தேன், ஒரு டெஸ்ட் எடுக்க நான் ஒண்ணு போயிருந்தேன். அப்ப வரும்பொழுது நான் வெளியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே, அந்த மருத்துவமனை விட்டு வெளியே வரும்பொழுது ஒருத்தவங்களை நான் பாக்குறேன். அவங்க யாரு என்ன கூட எனக்கு தெரியாது, முன் அனுபவம் கிடையாது. ஒரு வயசானவங்க. அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தோட அந்த மருத்துவமனையில இருந்து உள்ள வராங்க, திரும்பி எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போறாங்க. அவங்க உள்ள ஆல்ரெடி பேஷண்ட் இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் எனக்கு அந்த மூமெண்ட் தெரிஞ்சது.
நான் சொல்லணுங்கிறது அவங்கள பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவங்க இன்னார்தான் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது எதுவுமே. நான் வந்து சொல்றேன், அம்மா உங்க கஷ்டம் முடிஞ்சிரும், கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ எதுவுமே ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். அவங்க பார்த்துட்டு போறாங்க. போயிட்டு வந்து அவங்க என்னை கூப்பிட்டு, தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டாங்க. எதுக்கு அழுதாங்க அப்படின்னா, எதுக்கு அழுவணும், என்னை பார்த்து எதுக்கு அழுவணும்னா, அவங்க உண்மையாலே வந்து அவங்க பேரை வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆயிருக்காரு. அங்க டாக்டர் வந்து என்ன சொன்னார்னா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் சொல்லி இருக்காரு. இது என்னன்னா, எனக்கும் தெரியாது என்ன நடந்திருக்குன்னு எனக்கும் தெரியாது. முருகன் வந்து யாராவது ஒரு ரூபமா போய் சொல்லணும்னு சில விஷயங்கள் பாஸ் பண்ணுவாரு. சோ அந்த விஷயத்துல தினசரியா நான் உணர விஷயம் அது மட்டும் தான். இப்ப நான் தான் வந்து சொல்றேன்னா கிடையாது. இப்ப அவங்க வந்து எனக்கு ஒரு சிச்சுவேஷன் அவங்க சொல்லலாம். இது எல்லாமே முருகனை உணர்றவங்க கண்டிப்பா எல்லா இடத்துலயும் அவருக்கு மெசேஜ் கண்டிப்பா கொடுப்பாரு. ஓகே.